41 குடும்பங்களை அனாதையாக்கிவிட்டார். விஜய் எல்லாம் ஒரு தலைவரா? எடப்பாடி பழனிசாமி அட்டாக். கரூர் சம்பவத்தின் போது பாதிக்கப்பட்ட குடும்பங்களை நேரில் சென்று சந்திக்காத விஜய் எல்லாம் ஒரு தலைவரா என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். கரூரில் 41 குடும்பங்களை விஜய் அனாதையாக்கிவிட்டதாக விமர்சித்துள்ள எடப்பாடி பழனிசாமி, கொரோனா சம்பவத்தின் போது விஜய் வெளியில் வந்திருப்பாரா என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அண்மையில் தாவேகா செயல் வீரர்கள் கூட்டத்தில் விஜய் பேசும்போது அதிமுகவை அடிமைவாத ஊழல் கட்சி என்று விமர்சித்திருந்தார். இதற்கு அதிமுக ஐடி விங் தரப்பில் பனையூர் பண்ணையார் என்றும் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கும் விஜயும் ஒரு காரணம் என்றும் கடுமையாக சாடியது. இதன் பின் சோசியல் மீடியாவில் அதிமுக மற்றும் தாவேகாவினர் மோதிக்கொண்டனர். அதிமுக தாவேகா கூட்டணி அமையாது என்பது தெளிவான பின் இரு கட்சிகளும் தங்களை ஒருவருக்கு ஒருவர் அட்டாக் செய்ய தொடங்கினர். இதையடுத்து தாவேகா இரண்டாம் கட்ட தலைவர்கள் தரப்பில் அதிமுக களத்திலேயே இல்லை, அவர்களை விமர்சிக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டனர். இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி விஜயை நேரடியாக சாடியிருக்கிறார். விஜய் சிறந்த நடிகர், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் சிறந்த அரசியல் கட்சி அதிமுக தான். 51 ஆண்டு காலமாக நாங்கள் மக்கள் பிரச்சனையை அனுபவம் மூலம் கண்டறிந்துள்ளோம். கரூர் கூட்ட நெரிசல் விவகாரம் மிகப்பெரியது. விஜயின் பேச்சை கேட்பதற்காக வந்த கூட்டம் அது. நேரடியாக கரூர் மாவட்டத்திற்கு விஜய் சென்றிருக்க வேண்டும். 41 குடும்பங்கள் என்ன நிலையில் இருக்கும்? கரூரில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உங்களால் ஒரு ஆறுதல் கூட சொல்ல முடியவில்லை. இதன் பின்னரும் கட்சி நடத்தி என்ன செய்ய போகிறீர்கள்? விஜய் சினிமாவில் இருந்தவரை நன்றாக சம்பாதித்தார். விஜய் திட்டமிடாமல் போனதால் தான் 41 குடும்பங்கள் அனாதையாகிவிட்டது. ரசிகர் பட்டாளம் இருப்பதால் என்ன வேண்டுமானாலும் பேச முடியாது. கொரோனா காலத்தில் போது விஜய் வெளியில் வந்தாரா? யார் வேண்டுமானாலும் கட்சி தொடங்கலாம். அவர்கள் பேசுவதையெல்லாம் பொருட்படுத்தி பேசிட முடியுமா? யாரையும் நான் குறைத்து மதிப்பிடவில்லை. ஆனால் அரசாங்கம் நடத்த அனுபவம் தேவை. அனுபவம் இல்லாமல் எதையும் செய்ய முடியாது. அது மிகப்பெரிய கஷ்டம் என்று தெரிவித்துள்ளார். மற்றும் இன்கார்ட் போட்ட எடப்பாடி, ஓபிஎஸ்க்கு இடமே கிடையாது என அறிவிப்பு. ஓ பன்னீர்செல்வத்தை மீண்டும் இணைக்க வாய்ப்பே இல்லை என எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக கூறியுள்ளார். ஓபிஎஸ் அதிமுக அடிப்படை உறுப்பினரில் இருந்தே நீக்கப்பட்டு விட்டார். அதிமுக பொதுக்குழுவில் தான் அவரை நீக்க முடிவு எடுக்கப்பட்டது. பொதுச் செயலாளர் முடிவு எடுக்கவில்லை, பொதுக்குழு தான் முடிவு எடுத்தது. எனவே மீண்டும் இணைய வாய்ப்பு இல்லை என்று எடப்பாடி கூறியுள்ளார். காலையில் ஒன்றிணைப்புக்காக நான் ரெடி, எடப்பாடி பழனிசாமி அண்ணன் ரெடியா என்று ஓபிஎஸ் கூறிய நிலையில் எடப்பாடி பழனிசாமி இவ்வாறு தெரிவித்துள்ளார்.